Hello everyone, நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக கேபினெட்ஸோட டிசைன் வந்து பார்க்கலாம். இதோட கேபினெட்ஸ்லாம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லாத்தையும் வந்து பண்ணிட்டோம். பண்ணதுக்கப்புறம் வந்து அப்படியே டேரெக்டாக வந்து நம்ம டெலிவரி தான் வந்து பண்ண போகிறோம். இதோட கேபினெட்ஸோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். கேபினெட்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இன்னர் கேர்கேஸ்னாலே வந்து டோருக்குள்ளே இப்போ டோர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நீங்கள் நிறைய இடத்துல வந்து பார்த்துருப்பீங்க, 3D வந்து பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டோர்ஸுக்குள்ளே வந்து கேபினெட்ஸில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். நம்ம ஃபேக்ட்ரியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அதோட கேபினெட்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்க்கலாம். இந்த கேபினெட்ஸ்லாம் வந்து நம்ம என்னென்ன வந்து பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கேபினெட்ஸில் வந்து டிசைன் வந்து எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து கேபினெட் வந்து ஒரு கேபினெட் வந்து எப்படி இருக்குது அப்படின்றது கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் லேமினேட்ஸ்லாம் வந்து ஒயிட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ தான் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டு வரோம். ஒயிட் வந்து அவாய்ட் பண்ணால் பெஸ்ட். ஃபேப்ரிக்கில் வந்து போனீங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். மேக்ஸிமம் இந்த வீடியோ மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயிட் வரும். பழைய வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் லேமினேட்ஸ்லாம் வந்து உள்ளே யூஸ் பண்ணியிருக்கோம். இதாக இருந்தாலும் வந்து பட்ஜெட் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும். பட்ஜெட் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபேப்ரிக் லேமினேட்ஸ்ன்றது வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். சேம் பட்ஜெட் பேசிக்காக இப்போ வெளியே இன்டீரியர் வந்து கொட்டேஷன் வாங்கிட்டு திருப்பி அதே கொட்டேஷனில் வந்து நம்மக்கிட்ட வந்தாங்கன்னா அவங்க என்ன வந்து கொடுத்துருக்காங்களோ அதோட கொஞ்சம் கம்மி பண்ணி தான் வந்து கொடுக்க முடியும். சேம் லேமினேட்ஸ் தான் வந்து கொடுக்க முடியும். வேறு லேமினேட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், ஃபேப்ரிக் லேமினேட்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்னும் அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கும் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரென்ஸ்ன்றது வந்து இருக்கும். அப்படின்னா இன்னர் லேமினேட்ஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற லேமினேட் ஒயிட்டுக்கும் ஃபேப்ரிக் லேமினேட்ஸுக்கும் கம்ப்ளீட்டாக வந்து டிஃப்ரென்ஸ்ன்றது வந்து இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் வந்து ஃபேப்ரிக் லேமினேட்ஸ் வந்து போயிடுங்க. பேசிக் ஒயிட்ன்றது வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். கேபினெட்ஸில் வந்து நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம், எப்படி வந்து பண்ணுறோம், எவ்வளோ நாளில் வந்து ஒர்க் வந்து முடிக்கிறோம் அப்படின்றது வந்து நிறைய வீடியோஸில் வந்து போட்டிருப்பேன். ஏன்னா ஒரு ஃப்ளாட் இன்டீரியர் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்டீரியர் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம், கேபினெட்ஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து ஹேண்ட் ஓவர் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா கேபினெட்ஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் இந்த கேபினெட்ஸில் வந்து பார்க்குறீங்க இல்லையா, ஒரு 3 BHK அப்பார்ட்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து அதோட பாக்ஸ் ஒர்க் எல்லாத்தையும் வந்து நாங்கள் கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் 10 டேஸ் வந்து டோர்ஸ் கண்ட்றது வந்து டைம் எடுத்துப்போம். இப்போ நீங்கள் ஒரு புதுசாக வந்து எடுத்து ஆர்டர் கொடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா 40 நாள் 50 நாள் 60 நாள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகும். நாங்கள் கூட பாக்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு கூட இத்தனை நாள்லாம் கூட பண்ணிகிட்ருக்கோம். 60 நாள் வரைக்கும் கூட நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். பட் என்னென்னா கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங், ஃபால் சீலிங், பெயிண்டிங், வால் பேப்பர்ஸ், அதுக்கப்புறம் வந்து வால் கிளாடிங் ஸ்டோன்ஸ்லாம் ஒரு ரூமில் வந்து ஒரு ஒர்க் வந்து கொடுக்கும்போது அது டியூரேஷன்ன்றது வந்து அதிகமாகும். உங்களுக்கு வந்து சீக்கிரமாக முடிக்கணும், ஃபேக்ட்ரி ஃபினிஷிங் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கேபினெட்ஸ் வந்து நீங்கள் முன்னாடியே வந்து பண்ணி அப்படியே டேரெக்டாக அங்கே போய் ஃபிட்டிங் ஒர்க்கு தான். இந்த கேபினெட்ஸே வந்து பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்த்து கிட்ட டைம் எடுக்கும். பட் என்னென்னா அந்த 1 மந்த்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனிக்குள்ளே வந்து ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சிருவோம். முடிச்சதுக்கப்புறம் வந்து டேரெக்டாக அங்கே போய் ஃபிட்டிங் ஒர்க்கு மட்டும்தான் இருக்கும். அந்த ஃபிட்டிங் வந்து ஒரு 3-4 டேஸில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சிருவோம். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வந்து நம்ம எந்த மாதிரி ஒர்க் வந்து பண்ணுறோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு புரியும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்ட்ரூப். இந்த வார்ட்ரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து ட்ராயர்ஸ் எல்லாமே வந்து கீழே வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இந்த சைடில் வந்து ஃபிட் பண்ணுற ஒர்க்கு மட்டும்தான் பெண்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரல் வந்து ஒரு பார்ட்டிஷன், ஒரு செல்ஃப்ன்றது வந்து கொடுத்துருக்கோம். இதோட டெப்த்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 feet கிட்ட இருக்கும். கம்ப்ளீட்டாகவே வந்து இதோட டெப்த் வந்து 2 feet இருக்கும். அகலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3.5 feet கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இருக்கும். கேபினெட்ஸ்லாம் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டோம். ஒரு கேபினெட் வந்து எங்கெங்கே வரும் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து சொல்லிடுறேன். சிம்பிளாக வந்து முடிச்சிடுறேன் இதனை. ஏன்னா இது வந்து கேபினெட்ஸ் தானே, அதனால் உங்களுக்கு வந்து பெருசாக டீட்டெயிலாக சொன்னாலும் கூட இது வந்து புரியாது. ஏன்னா சைட்டில் வந்து ஃபிட்டிங் பண்ணி உங்களுக்கு வந்து க்ளீனாக வந்து புரியும். பட் என்னென்னா ஜஸ்ட் வந்து இது கேபினெட்ஸ் மட்டும்தான். இது வந்து ஒரு வார்ட்ரூப். இது வந்து ஒரு பூஜா யூனிட். இந்த பூஜா யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா டெப்த் வந்து ஒரு 10 inches கிட்டே இருக்கும். ஏன்னா ஆக்சுவலாக வந்து நம்ம 1 feet கிட்ட வைப்போம். பட் என்னென்னா இதோட எட்ஜ் வால் இருக்குது இல்லையா, சைட்டில் வந்து எட்ஜ் வால், அந்த எட்ஜ் வாலுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு காலம் வந்து ப்ரொஜெக்டை வெளியில் வருது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த கேபினெட்டோட டெப்த்தை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து கம்ப்ளீட்டாகவே அதோட பாக்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டரில் வந்து இப்படி தான் இருக்கும். நடுவில் வந்து நம்ம CNC டிசைன், அதுக்கப்புறம் வந்து செல்ஸ் இதாக இருந்தாலும் போட்டுக்கலாம். பேசிக்காக ஒரு பாக்ஸ் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வார்ட்ரூப்போட சைடு பாக்ஸ், ஹேங்கிங், அந்த மாதிரி வந்து கிளாத்ஸ், அந்த மாதிரி யூஸ்டு கிளாத்ஸ் அந்த மாதிரி ஹேங்கிங் வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கேபினெட்ஸ் ஒன்று வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வந்து இது கேபினெட்ஸாகவும் ரெடி பண்ணிக்கலாம், இல்லைனா புல் பண்ணி எடுக்கிற மாதிரி கூட ரெடி பண்ணிக்கலாம். பட் என்ன இது வந்து ஒரு சிங்கிள் சைடு வந்து டோர் வந்து
கம்ப்ளீட்டாகவே இது ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பாக்ஸ் சொல்கிறேன். அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கிச்சன், வார்ட்ரூப்லாம் அந்த சைடு இருக்குது. அப்படியே போக போக சொல்கிறேன். இது வந்து கிச்சன் அப்பர் யூனிட் கேபினெட்ஸில் இப்படி இருக்கும். பேஸ் யூனிட் கேபினெட்ஸ்லாம் இப்படி தான் இருக்கும். பேசிக்காக நீங்கள் வந்து ஒரு பேஸ் யூனிட் கேபினெட்ஸ்லாம் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு டேண்டம் ட்ராயர்ஸ், அதுக்கப்புறம் ஆயில் புல் அவுட்லாம் வந்து செப்பரேட்டாக வந்து டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இங்கே எப்படி வந்து நம்ம வந்து வச்சுருக்கோமோ அதே மாதிரி தான் சைட்லேயும் வந்து வரப்போகுது. அப்படியே வந்து டேரெக்டாக வந்து ஃபிட்டிங் ப்ராசஸ் ஒர்க்கு தான். இவ்வளோ தான் கிச்சன் கேபினெட்ஸ்னால் கிடையாது. ஆக்சுவலாக பேக்ரவுண்டில் இருக்குது. ஃபுல்லாக வந்து பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா கேபினெட்ஸ்லாம் இருக்கும். ஆக்சுவலாக இந்த சைட் வந்து ரெடி பண்ணி மெட்டீரியல் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஃப்ளாட் வந்து இன்னும் ஹேண்ட் ஓவர் பண்ணலை. அதனால் ரொம்ப நாளாக வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் வந்து தனித்தனியாக இருக்கும். இப்போ இந்த சைட்டு எடுத்து அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 சைட்டுக்கு மேலேயே வந்து நாங்கள் பண்ணிட்டோம். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி பண்ண போகிறோம் மெட்டீரியல். கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா அதோட செல்ஃப் அதுக்கப்புறம் வந்து அந்த கேபினெட்ஸ்லாம் இப்படி தான் இருக்கும். அப்படியே ஜஸ்ட்டு அங்கே போயிட்டு வந்து ஸ்க்ரூ ஒர்க்கு தான். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் வந்து நிறைய போட்டிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோலாம் வந்து செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து ஸ்டடி யூனிட்டோட அப்பர் கேபினெட்லாம் இப்படி தான் இருக்கும். அப்பர் கேபினெட்னால் பேஸ் கேபினெட், அப்பர் கேபினெட்லாம் அந்த சைடு இருக்குது. பேஸ் கேபினெட்லாம் இப்படி தான் இருக்கும். இது வந்து ட்ராயர்ஸ். இந்த ட்ராயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் ஒரு 2 ட்ராயர்ஸ் இருக்கும். நடுவில் வந்து பார்ட்டிஷன் போட்டு ரெண்டுமே வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ட்ராயர்ஸ் அண்ட் வந்து ஃபிட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ 90% வந்து இங்கே ஒர்க் வந்து முடிகிறதுனால வெறும் ஃப்ளாட்டில் வந்து வெறும் ஒரு 10% ஒர்க் மட்டும்தான் இருக்கும். இந்த கேபினெட்ஸ்லாம் வந்து ஃபிட் பண்ணுறதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டேஸ் ஆர் 2 டேஸில் வந்து முடிஞ்சிடும். ஆனால் மேக்கிங் பண்ணுற ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்த்துக்கு மேலே வந்து எடுத்துரும். பேஸ்டிங் பண்ணணும், கட்டிங் பண்ணணும், எட்ஜ் பேண்டிங் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து ட்ராயர்ஸ் வந்து ரெடி பண்ணணும். மேக்கிங் ப்ராசஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். மேக்கிங் ப்ராசஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிலே ஆகும். அதனால தான் வந்து நிறைய இன்டீரியர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொன்ன டைமுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா கேபினெட்ஸோட மேக்கிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ். இன்னொன்று என்னென்னா அதிகமான நாள் வந்து டைம் எடுத்துரும் கேபினெட்ஸ்லாம் வந்து மேக்கிங் பண்ணும்போது. ஷூ ரேக் வந்து இந்த சைடு இருக்கும். எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டோம். வெறும் டோர் மட்டும்தான் பெண்டிங் இருக்குது வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இது வந்து ரோலிங் ஷட்டர். இந்த ரோலிங் ஷட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 செல்ஃப் வந்து கொடுத்துருக்கோம். உள்ள எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்லாம் இருக்கும். இது வந்து அப்பர் யூனிட். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாகவே வந்து ஒரு பேண்ட்ரியில் வந்து வரும். இது இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போட்டு அதுக்கப்புறம் செல்ஃபெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபிட்டிங்லாம் பண்ணிட்டோம். ஃபிட்டிங்னா அட்ஜஸ்டபிள் தான். இது எப்படியா இருந்தாலும் கூட மாற்றிக்கலாம். அந்த பின்னெலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து தாங்காதுன்னு நினைக்கிறீங்க. பட் என்னென்னா இந்த பின்னோட மெக்கானிசமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய் இன்ஸ்டால் ஆகி உங்களுக்கு வந்து நல்லா க்ரிப்பாக இருக்கும். ஏன்னா இதுவே எல் கிளாம்ப் இந்த மாதிரிலாம் வந்து போட்டிருந்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சில் வந்து போட்டிங்கன்னா பரவாயில்ல. நீங்கள் நார்மலாக எம்எஸ் அதுக்கப்புறம் பிவிடிலாம் நிறைய வரும். அந்த மாதிரிலாம் வந்து போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் உடஞ்சிரும். யாராவது பழைய வீட்டில் வந்து பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் இந்த ஒயிட்டுக்கும் அதுக்கும் மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து உள்ளே போய் இன்ஸ்டால் ஆகும். ஸ்க்ரூ பண்ணுறது கிடையாது. டேரெக்டாக வந்து நம்ம வந்து ஒரு 5 mm வந்து ட்ரில் பிட்டில் வந்து டெப்த்து எடுத்து அதுக்குள்ளே இன்ஸ்டால் பண்ணுறது தான். ஜஸ்ட்டு செல்ஃப் பின்னு மாதிரி தான் ஒர்க் ஆகும். அது இதுக்குண்டான ட்ராயர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு இருக்கும். அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா 2 கேபினெட்ஸ் வார்ட்ரூப் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான். அந்த ட்ராயர்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணதுக்கப்புறம் தனித்தனியாக அங்கே ஸ்ப்ளிட் பண்ணிடுவோம். எந்த ட்ராயர் எதுக்குன்ட்டு தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி தான் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். கேபினெட்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா இன்னர் கேர்கேஸ், இதுதான் இன்னர் கேர்கேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஏரியாலாம் ஃபுல்லாகவே இன்னர் கேர்கேஸ் தான் சொல்லுவாங்க. இந்த இன்னர் கேர்கேஸ் வந்து முடிச்சதுக்கப்புறம் வந்து இப்படி தான் இருக்கும். அங்கே போயிட்டு இந்த மேலேயும் லெஃப்ட்டும் ரைட் கீழே வந்து லெஃப்ட்டும் ரைட்டும் வந்து ஸ்க்ரூ பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட ஒர்க்ன்றது வந்து முடிஞ்சுது. இதுக்கப்புறம் வந்து டோர் ப்ராசஸ் தான். சைடெலாம் வந்து லேமினேட்ஸ்லாம் ஒட்டுற மாதிரி இருக்கும். நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க இந்த சைடில் லேமினேட்ஸ்லாம் ஒட்டி இருக்கீங்க, திருப்பி அங்கே எப்படி ஒட்டுவாங்க அப்படின்ட்டு. பட் என்னென்னா நம்ம ஃபேக்ட்ரியில் வந்து பண்ணுறதுனால சில இடத்துல வந்து நம்ம அவாய்ட் பண்ணி சில இடத்துல வந்து மைக்கா வந்து ஒட்ட முடியாத அந்த அளவுக்குலாம் அப்படிலாம் இருக்காது. ஃபுல்லாகவே மைக்கா ஒட்டி வந்துடும். அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ராட்ச் பண்ணி சைடில் மட்டும்தான் சிங்கிள் சைடு மட்டும்தான் ஓட்டுற மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட் டோர் வந்துடும். இப்போ இந்த சைடு ஏன் வரும் அப்படின்னா இப்போ ஒரு வார்ட்ரோபோட ஒரு சைடு வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இருக்கும். அது வந்து
இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஒயிட் வந்து போனீங்கன்னா ஒயிட் இருக்கும். இன்னொரு சைட்டோட மெட்டீரியல் இது. அந்த இன்னர் லேமினேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான். நம்ம கம்ப்ளீட்டாக வந்து ஒட்டிடுவோம். ஒட்டினதுக்கப்புறம் வந்து இப்படி தான் இருக்கும். இது கம்ப்ளீட்டாகவே வந்து நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணி திருப்பி இதுக்கு மேலே வந்து கலர் லேமினேட் சென்டர் வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும். ஓவராலாக அவ்வளோதான் அதோட கேபினெட்ஸ் எல்லாமே. ட்ராயர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம காமனாக எல்லா இடத்துல வந்து பண்ணுறது தான். செப்பரேட்டாக எல்லா ட்ராயர்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே ஃபிட்டிங் பண்ணுற ஒர்க்கு தான். நான் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் கூட தனியாக தனித்தனியாக வந்து ஒரு வீடியோ வந்து நான் போட்டு காமிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸ் ஏதாவது இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.